ஜோதி வடிவாய் காட்சி தரும் சிவனை தரிசிப்பதே பாக்கியம் என்றால், காலங்காலமாக அண்ணாமலையாரின் தீபத்தை ஏற்றி வரும் பர்வத ராஜகுலத்தினர் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். திருவண்ணாமலையில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவின் நிறைவாக மலை மீது ஏற்றப்படும் மகா தீபத்தினை ஏற்றும் உரிமையை பர்வத ராஜகுலத்தைச் சார்ந்த 5 வம்ச வழியினர் நிறைவேற்றுகின்றனர். இந்த வம்சா வழியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். யாருக்கும் கிடைக்காத வெறும் பாக்கியமான தீபத்தினை ஏற்றும் உரிமையை இவர்கள் பெற்றது எப்படி என்பதனை அறிவோம். முன்பொரு காலத்தில் பர்வத ராஜகுல வம்சத்தின் வழியாக வந்த பர்வதராஜனின் அருந்தோவ புதல்வியாக அவதரித்தார் பார்வதி தேவி. இக்குலத்தைச் சார்ந்தவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வந்ததால் மீனவர்கள் என்றும், செம்பினால் ஆன படகில் சென்று மீன் பிடித்ததால் அவர்களை செம்படவர்கள் என்றும் அழைத்தனர். முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் முயற்சியில் அசுரர்கள் ஈடுபட்டனர். ரிஷிகள் கோபப்படும் பொழுது எல்லாம் அவர்கள் மீன்களாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொண்டனர். இதனால் ரிஷிகள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். ரிஷிகளின் இன்னல்களை உணர்ந்த சிவபெருமான் பர்வதராஜனை அழைத்து கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார். அவருக்கு உதவியாக ஞான வலையையும் விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பன் படகையும் அளித்தார். உடனடியாக கடலுக்கு சென்ற பர்வதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து தரையில் தூக்கி போட்டார். எதற்கும் அசராத அசுரர்கள் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர். இதனால் சோர்வடைந்த பர்வதராஜா மகள் பார்வதி தேவியிடம் உதவியை நாடினார். பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவமெடுத்து வாய் திறந்து நின்ற நிலையில் மீன்களை எல்லாம் விழுங்கி அசுரர்களை அழித்தார். அப்பொழுது எதிர்பாரா விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கு அடியில் தவம் புரிந்த மீன மகரிஷியும் சிக்கி கரைக்கு வந்தார். தவம் கலைந்த மீன மகரிஷி, உமது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று பர்வதராஜாவுக்கு சாபமிட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பர்வதராஜா உடனடியாக சிவனிடம் இதனை முறையிட்டார். கருணையின் வடிவமான சிவனோ, கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையின் ஜோதி பிழம்பாக நான் காட்சி தருவேன். அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பர்வதராஜ வம்சத்தினார நீங்கள் தான் ஏற்ற வேண்டும். அஜோதியை தரிசிக்கும் கோடான கோடி பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கத்தில் புண்ணியம் எல்லாம் உங்கள் வம்சத்தையே சாரும் என்று அருளினார். அதன்படிதான் காலகாலமாக பர்வத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையின் ஜோதியை ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர். இதனை ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் 5 நபர்கள் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதம் இருப்பர். தீபம் ஏற்றும் அடியார்க்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்படும். பின்னர் அண்ணாமலை சன்னதிக்குள் ஏற்றப்படும் பரணி தீபத்திலிருந்து மகா தீபத்தை ஏற்றுவதற்கான தீப சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரிகள் இவரிடம் வழங்குவார்கள். பிறகு மேளம் தாளம் முழங்க இவர்கள் மலையின் மீது பயணப்பட்டு 2268 அடி உயரமுள்ள மலையின் உச்சிக்கு சென்று மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகா தீப கொப்பரையில் நெய்யும் திரியும் விட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை வைத்து காத்திருப்பார்கள். சரியாக 5:58 மணிக்கு அண்ணாமலையார் திருக்கோவிலில் அர்த்தநாதீஸ்வரர் எழுந்தருளி காட்சியளிப்பார். அப்பொழுது கோவிலின் கொடிமரம் எதிரில் இவர்கள் மரபை சார்ந்தவர்கள் அகண்ட தீபத்தை ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து மலையின் உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படும். திருவண்ணாமலையே இறைவனின் உருவமே. எனவே மலையின் மீது கால் வைத்து ஏறி செல்வது மிகப்பெரிய பாவமாகும். எனவே மலை அடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையாரின் திருப்பாதத்திற்கு முன்பு, மூவுலகை காக்கும் ஈசனே, உமது திருப்பணியை நிறைவேற்றவே மலையின் மீது பயணிக்கின்றோம், எங்களை மலை மீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்திக் கொண்ட பிறகுதான் இவர்கள் மலையின் மீது பயணத்தை தொடர்கின்றனர். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.